லாஸ்ட் வீடியோ நம்ம சேனல்ல வந்து SQL உள்ள டேட்டா டைப்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வாட்டி நம்ம வந்து ஓவர்வியூ ஆஃப் SQL ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு, அதை ப்ராக்டிகலா இனிமேட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வீடியோஸை பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ ஆஃப் SQL நீங்க அது பிரைமரி அதாவது நான் சொல்லிக் கொடுத்ததுக்கு முன்னாடி வீடியோ டேட்டா டைப் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியணும். தெரிஞ்சா தான் அடுத்தடுத்து போறப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இன்டர்வியூஸ்லயும் கொஸ்டின்ஸ் வந்து டேட்டா டைப்ஸ் பத்தியும் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பத்தியும் தான் கேட்பாங்க. அதுக்கு அடுத்ததான் இதுக்கு வருவாங்க. இதில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொன்றும் ஏஐ வச்சே பார்ப்போம். அப்பதான் வந்துட்டு ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாட் ஆர் ஓவர்வியூ ஆஃப் SQL? ஏதாவது பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ ஆஃப் SQL இதுதான் ஓவர்வியூ ஆஃப் SQL நமக்கு என்னென்ன தேவைன்ட்டு. அதாவது SQLன்றது ஸ்டாண்டர்ட் கொரி லாங்குவேஜ், ஸ்டாண்டர்ட் SQL கொரி லாங்குவேஜ், ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ். இது வந்து SQLனு சொல்லுவாங்க, SQLனு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம கொரி பண்ணுவோம், மேனிபுலேட் டேட்டா, டிஸ்பிளே டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த முக்கியமான கீவேர்ட்ஸ்லாம் இந்த SQL வரும். செலக்ட், இன்செர்ட், அப்டேட், டெலிட், கிரியேட், ட்ராப்ன்ட்டு. ஸோ ஓவர்வியூ ஆஃப் SQL டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ், டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். இதில் இன்னொன்று ஒன்று முக்கியமாக இருக்குது டேட்டா கொரி லாங்குவேஜ். அது வந்து இந்த இதில் மிஸ் ஆகிருக்கு. நோட்ஸ் பார்ப்போம். இந்த செலக்ட்ன்றதா டேட்டா கொரி லாங்குவேஜ். இது யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து டாக்குமெண்ட்னு கிளிக் பண்ண டைப் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ நடுவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை இதுனா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்கமிங் வீடியோஸ் போடுறதுக்கு. இப்போ நம்ம வந்து ஓவர்வியூவில் ஃபஸ்ட்டு எடுத்து பார்ப்போம். டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ். டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் முன்னாடி டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் நம்ம எடுத்துப்போம். வந்து டிடிஎல் வந்து பார்ப்போம். டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ். இந்த டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் வந்து எது பேஸ் பண்ணினா டேபிளில் பேஸ் பண்ணி டேபிளை கிரியேட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு இன்ஸ்பிரன்ஸ் சொல்லிவிடுவோம். ஸோ வாட் இஸ் DDL and its use uses அப்படிங்கிறது. ஸோ இப்போ நமக்கு ஜெமினி என்ன சொல்லுது அப்படின்னா data definition language is a subset command to define and manage modify physical structure of schema database. இப்போ நீங்கள் வந்து உங்களோட MySQL ஓப்பன் பண்ணிக்கோங்க. MySQL மீன்ஸ் வந்து ஸ்டார்டிங் வீடியோ சொல்லியிருந்தேன் இன்ஸ்டால் பண்ண சொல்லி. அது ஓப்பன் ஆக 2 minutes ஆகும். ஓப்பன் நான் வந்து எல்லாம் வேணாம். நம்ம வந்து இப்போ டேட்டா பேஸ் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா பேஸ் வேணும். ஸோ கிரியேட் என்னென்ன டேட்டா பேஸ் இது வந்து கிரியேட் டேபிள், ஆல்டர் டேபிள், ட்ராப், ட்ரங்கேட், ரீநேம், கமெண்ட் இது கொடுத்துருக்குறது இதோடது டிடி லாங்குவேஜ் வருது. இப்போ நம்ம வந்து டேபிள், வியூ, இண்டெக்ஸ்லாம் போட்டுருக்கா. இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் டேட்டா பேஸ் என்ன போடலாம்? YT டியூட்டோரியல்னு போடுவோம். இல்லை SQL டியூட்டோரியல் அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறோம். இது வந்து F5 அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். கண்ட்ரோல் என்டர் பண்ணால் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்.
இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்கியூஎல் இது வந்து நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும். இப்போ எஸ்கியூஎல் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? டேட்டாபேஸ்னால் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆர் நேம் வேர் ஸ்டோரி டேட்டா இன் சிஸ்டமேட்டிக் அண்ட் ஆர்கனைஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு இதை பற்றி டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை போய் கொஞ்சம் பார்த்து வரும் உங்களுக்கு புரியலனா. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டாபேஸ் இருக்கிறப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்து கன்ஃபியூஷன் வரும் எது யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. எப்படி சொல்கிறதுன்னா இப்போது உங்களுக்கு வந்து உங்களோட டேட்டா வந்து எந்த டேட்டாபேஸில் இருக்குன்னு இப்போ நீங்கள் அந்த கொரி வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து காமனான இது. ஸோ இதில் எந்த டேட்டாபேஸில் இருக்கிற டேபிளை போய் ஃபெச் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது அதுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு செலக்ட் இது கொடுக்கணும் இல்லை போகிற இதில் சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியுது. யூஸ்னு ஒரு கமெண்ட் இருக்கும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஸ் எஸ்கியூஎல் டுட்டோரியல். சரி, எஸ்கியூஎல் சின்டெக்ஸ் அடிக்குது. ஏன் இது எஸ்கியூஎல் சின்டெக்ஸ் அடிக்குதுன்னா இதுக்கப்புறம் இது முடிஞ்சிருச்சுன்னு இது சொல்லணும். சொல்லலை அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுமே வந்து எக்ஸிக்யூஷன் கோடாக எடுத்துக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த இது முடிஞ்சிச்சு, இதை வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. நான் எத்தனை இது பண்ணாலும் டோட்டல் எக்ஸ்ட்ரா கிரியேட் ஆகாது. உங்களுக்கு வெறும் டேட்டா யூஸ் எஸ்கியூஎல் டுட்டோரியல் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா அது கமெண்ட் பண்ணிக்கிறதுனால. இப்போது நம்ம வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் பார்ப்போம். அந்த டாக்குமெண்ட் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் இது பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இன்டர்வியூ யூஸ் அப்போ படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். டேட்டா டெஃபினிஷன் எங்கே பார்த்தோம்? ஒரு கிரியேட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ ஓகே, இதில் வந்து நம்ம சாட்டில் ஆரம்பிக்குமா? கூட நான் நமக்கு என்ன தோணுதோ அது சொன்னேன். கிரியேட் டேபிள். இப்போ டேபிள் நேம் இதான் சின்டெக்ஸ். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணால் கிரியேட் டேபிள் டேபிள் நேம். நம்ம இதை டாக்குமெண்ட் ரிமூவ் பண்ணிப்போம். syntax create table table name. இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் போயிட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் டேரெக்டாக ரைட் கிளிக் பண்ணியே உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். பட் இந்த சின்டெக்ஸில் பேசிக் வந்து எப்போவுமே நாம் வச்சுக்கிறோம், உங்களுக்கு வந்து நல்லது. நான் கிரியேட் டேபிள் போட்டேன். இந்த டேபிளில் வந்து நான் டெவலப் பண்ணால் யூசர்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் போடுறேன். இல்லை யூசர்ஸ் வேணாம் இருங்க, நான் நம்ம இப்போ கிரியேட் பண்ணது வந்து எம்ப்ளாயி டேபிள் வந்து ஒரு கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த எம்ப்ளாயி டேபிள் வந்து கிரியேட் டேபிள் நேம் யூசர்ஸ் பதில் எம்ப்ளாயீஸ். அந்த எம்ப்ளாயீஸ்குள்ள வந்து நம்ம வந்து ஸ்டஃப் இது எழுதுவோம். இந்த எழுதுகிற லைனை பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகும். ஸோ எப்போவுமே முதல்ல வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக ஐடின்னு ஒரு ஃபார்ம் போடுவாங்க. அந்த ஐடி வந்து இன்ட் பிரைமரி கீ ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக செட் பண்ணிக்கணும். அடுத்து நேம். நேம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? முன்னாடியே டேட்டா டைப்ஸ் பார்க்க சொல்லுங்க.
இல்லைன்னா அது செகண்ட் வீடியோவாக போட்டிருப்பேன், அது பார்த்துக்கோங்க. ஒரு வேர் கேர் 250 நான் கொடுத்துக்கிறேன். அது ஏஜ். ஏஜ்ன்றது எப்போவுமே நம்பரில் தான் வரணும். ஸோ நான் வந்து நம்பர்ன்ற ஒரு இதை கொடுத்துருங்க. நம்பர்ன்றது பாசிபிள் இன்ட். ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் தென் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அதுக்கு ஸ்ட்ரிங்லாம் போட மாட்டோம். இருக்கிறத டெக்ஸ்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி. டிபார்ட்மெண்ட் ஐடின்றதும் ஒரு இன்டீஜராக தான் இருக்க முடியும். 1 2 3 அந்த மாதிரி வருது. அடுத்து வந்து ஜாயினிங் டேட். ஜாயினிங் டேட் வந்து டேட் டைம் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. நம்ம டேட் மட்டும் வச்சுக்குவோம். ம். ஓகே. நீங்கள் பிரைமரி கீன்னு போட்டிங்கனாலே அதுக்கு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் தேவையில்லை. பிரைமரி கீனாலே அது ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக தான் எடுத்துக்கும். வாங்க கீ வந்து இங்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போடணும். ஸ்பேஸ்லாம் போட்டாலும் நமக்கு யாரும் அடிச்சிருந்தது. பிரைமரி கீ ஆட்டோ இன்க்ரிமெண்ட் செட் பண்ணிவிடும். ஸோ இப்போ கிரியேட் டேபிள் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் என்ட்ரு கொடுங்க. கிரியேட் ஆயிடுச்சு பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறது தான் முக்கியமானது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன வருது? டசன்ட் எக்ஸிஸ்ட்னு அப்படின்னு வருது. ஏன் அப்படி வருது? ஃபர்ஸ்ட் யூஸ் எஸ்கியூஎல் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அதில் கிரியேட் டேபிள் இல்லை எக்ஸிக்யூட் ஆகலை. ஏன் எக்ஸிக்யூட் ஆகலை? ஃபர்ஸ்ட் அது ப்ராப்பராக செலக்ட் ஆகாம இருக்கு. இது திருப்பி செலக்ட் பண்ணி செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ செலக்ட் டேபிள் இப்போ நமக்கு டேபிள் வச்சு எல்லா டேபிளுமே எம்டியாக இருக்குது. ஓகேவா? நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்து அதே மாதிரி 3 டேபிள் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அந்த 3 டேபிள் என்னென்னு வச்சு நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்து டிபார்ட்மெண்ட்ஸ்னு ஒரு டேபிள். ஸோ இப்போ எது எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்? கிரியேட் டேபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் போட்டு ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ் இது வந்து ஐடின்னு ஒரு போட்டு சேம் அது வச்ச மாதிரி இன்ட் பிரைமரிக்கு ஆஃபீஸில் பண்ணதாக இருக்கோம். அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் நேம்ஸ். ஒரு வேர் கேர் 100ன்னு வச்சுருவோம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கிரியேட் டேபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறது? சேலரி ஸ்டேட்.
எம்ப்ளாயி ஐடி வந்து ஃபாரின் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் கீனா என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். அந்த டேட்டா டைப் ஷெடியூல்லையும் இருக்கும். அதை பற்றி தெரியலனா அதை பார்த்துக்கோங்க. இன்ட்டு ஃபாரின் கீயை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் கீ மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை. நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தால் அதோட ரெஃபரன்ஸுக்கு அதை எடுத்துக்கும் ஈஸியாக. ஃபாரின் கீ அடுத்து சேலரி, ஒரு எம்ப்ளாயியோட சேலரின்றது ஒரு இன்ட்டாக தான் இருக்கும். இல்லை ஒரு லாங் கூட வச்சுக்கோங்க. அடுத்து போனஸ், அதாவது ஒரு போனஸ் வந்து லாங் அண்ட் டைப்பில் வச்சுக்கணும். இப்போ 3 டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். டீடைல் இதில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் கிரியேட் பண்ண அப்புறம் 3 டாக்குமெண்ட் போட்டிருந்தோம். அடுத்து ஆல்டர் அப்படின்னா இப்போ வந்து ஒரு டேபிளில் வந்து நம்ம ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா சேஞ்சிங் தி டேட்டா டைப், ஆடிங் நியூ காலம் கொடுக்குறாங்களா, ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் ஏதோ ஒன்று ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் த்ரெட் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆட் ஆர் ட்ராப் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த சேலரி டேபிளில் போனஸ்ன்ற ஒன்றை வந்து நான் ட்ராப் பண்ணிடுறேன். எனக்கு போனஸ்ன்ற ஒரு காலம் வேணாம் அப்படின்னா நான் எப்படி இது பண்ணுவேன்னா ஆல்டர் ட்ராப் ஆல்டர் டேபிள் கொடுக்கணும். ஏன்னா அது எந்த டேபிள்னு தெரியணும். நீங்கள் 3 டேபிள் வச்சுக்கிறீங்க. ஸோ நான் எந்த டேபிளில் இருக்கிறத மாற்றணும். table salaries drop column bonus அப்படின்ற இது நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ அது என்ன பண்ணுது, காலம்ன்ற ஒன்றே இல்லைன்னு சொல்லி எடுத்துட்டேன் அப்படின்ட்டு. இதை நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார், ஸ்டார்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா எவ்ரி திங், அதாவது எல்லாமே. இந்த பேக்கேஜ் டேட்டாபேஸ் கொடுக்குற எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துரு. இல்லை இப்போ இந்த டேபிள் கொடுக்குன்னா டேபிள் இருக்கிற எல்லாமே எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்றத அதோட மீனிங். பார்த்தீங்களா, இப்போ அது இது இல்லை. இப்போ நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன் திருப்பி அந்த காலேஜ் எனக்கு வேணும். alter table, table name, add column bonus எனக்கு லாங்கட்டும் இதில் ஆட் பண்ண சொல்லி என்ன பண்ணா ஆட் பண்ணிட்டேன்னு சொல்லுது. செக் பண்ணி பார்த்துருவோமா. இங்கே பார்த்தீங்களா போனஸ்ல கொண்டு திருப்பி ஆட் பண்ணி நம்ம வந்து ஆல்டரை பற்றி பார்த்துட்டோம். ட்ராப் பற்றி பார்ப்போம். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆல்டர்லேயே நிறைய சின்டெக்ஸ் இருக்கும், கிரியேட் டேபிள்லேயும் நிறைய சின்டெக்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கணும்னா இது தனித்தனி வீடியோ திருப்பி எக்ஸ்ட்ராவாக தான் போட மாதிரி இருக்கும். ஸோ நான் இதுலேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் ஆட் ஆகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் சேனலோட க்ரோத்துக்காக கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்யூ.